சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆமா, நீ எல்லா செலவையும் நோட் பண்ணி வச்சிருக்க. அக்கா லேட் ஆயிடுச்சு, சாரிக்கா. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பாட்டி. கரெக்டா தான் வந்திருக்க. என்ன பூர்ணி, சாப்பாடெல்லாம் பலமா எடுத்துட்டு வந்திருக்க போல. அக்கா, உங்களுக்கு யாருமே சொல்லலையா? நான் காலையிலேயே அக்கா கிட்ட சொல்லி அனுப்புனே, மத்தியான சாப்பாடு நான் தான் செஞ்சு எடுத்துட்டு வருவேன்னு. ஆமா அண்ணே, இவ நானே செஞ்சு எடுத்துட்டு வரேன், நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம்னு கம்பல் பண்ணி அனுப்பி விட்டுட்டா. நானும் வேற வழி இல்லாம வந்துட்டேன். அக்கா, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் நல்லா தான் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். பாட்டி எப்படியும் பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்டி, நான் உயிரோட இருக்கிறதே செவ்வந்தி சமையல சாப்பிட்டுதான். இனிமே நீ சமைச்சு கொண்டு வரேன்னு தெரிஞ்சு போச்சு. எத்தனை நாளைக்கு இந்த உடம்பு தாங்க போகுதோ தெரியலையே. பாட்டி கொஞ்சம் சும்மா இருங்களேன். ஏதாவது ஒண்ணு சொல்லி அவளை மட்டம் தட்டுறதே உங்க வேலையா போயிடுச்சு. பூர்ணி, என்ன சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்க? அக்கா, நான் எனக்கு தெரிஞ்ச எதையும் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அக்கா, கை கழுவிட்டு வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். அக்கா வாங்க. அண்ணி, என்ன நீ பூர்ணிமா நீ ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டாங்க போல. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே. உண்மையாவே இவங்க தான் இதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வராங்களா? எனக்கும் பூர்ணிமா முன்ன மாதிரி இல்லைன்னு தான் தோணுது. ஆனா பாட்டியும் ரகுவும் தான் நம்பவே மாட்டேங்கிறாங்க. பாட்டிய பாரு, பூர்ணிமாவை எப்படி எல்லாம் முறைக்கிறாங்கன்னு. பாவம், அவளும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஜெல் ஆகணும்னு நினைச்சு பண்றா. அதை அப்ரிஷியேட் பண்றதை விட்டுட்டு ஆள் ஆளுக்கு குறை சொன்னா எப்படி ஆயிஷோ? அப்போ எப்போதான் மனுஷங்க திருந்துவாங்க? உண்மையாவே அவங்க திருந்தினது ரொம்ப சந்தோஷம்தான் அண்ணி. சரி வா, நம்ம போய் சாப்பிடலாம். ஐஷு, நான் தான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு நீயும் தேவையில்லாம சாப்பாடு கொண்டு வர? இனிமே நீ ஒண்ணும் கொண்டு வராத, நான் கொண்டு வரதையே சாப்பிடு. நீ எப்படி சமைப்பேன்னு தான் ஐஸ்வர்யா இத்தனை வருஷம் பார்த்திருக்கால, அதனாலதான் அவளே செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கா. எங்களுக்கு தான் வேற வழி இல்ல, தலை விதி இதைத்தான் திங்கணும். ஐஸ்வர்யாவுக்கும் ராதாவுக்கு என்ன தலையெழுத்தா? ஏய், நீங்க கொண்டு வந்த நல்ல சாப்பாடையே சாப்பிடுங்க. பாட்டி என்ன நீங்க? பூர்ணி, நீ குடு. பூர்ணி, நீயும் சாப்பிடு. இல்லக்கா, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். செவந்தி, இவளா? இவ ஏற்கனவே வீட்டுல ஒரு ரவுண்டு சாப்பிட்டுருப்பா. இவ சாப்பிடாம என்னைக்காவது நமக்கு சாப்பாடு போட்டிருக்காள? சும்மா பசி இல்லைன்னு பொய் சொல்றா. ஏன் பாட்டி இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? சாப்பிடுங்க. பூர்ணி, செம்ம டேஸ்டா பண்ணிருக்க. தேங்க்ஸ்க்கா. நல்லா செஞ்சு கொடுத்துருக்காள. இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தானா நீங்க அவளை வேலை வாங்கியிருப்பீங்க. இவளையே சமையல் செய்ய சொல்லுவீங்க. அதனாலதான் இத்தனை வருஷமா சமையலே தெரியாத மாதிரி நடிச்சிருக்கிறா. இப்ப பாத்தியா எவ்வளவு நல்லா சமைச்சிருக்கா? பாத்தியா பூர்ணி, சாப்பாடு நல்லா இருக்குன்னு பாட்டி எப்படி சொல்றாங்க? எங்க அத நேர்ல சொல்ல மாட்டேங்கிறாங்க, திட்டி தானே சொல்றாங்க. நான் அப்படி ஒண்ணும் சொல்லலையே. ராதா அண்ணி, என்னங்க சாப்பிடுங்க. ஐஷு, இது சாப்பிட்டு பாரு. பூர்ணி, நல்லா இருக்கு. சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு பூர்ணி. பாட்டி, பூர்ணிமா செஞ்ச சாப்பாடு நல்லா இருந்ததுன்னு தானே சாப்பிட்டீங்க, அப்புறம் ஏன் குறை சொல்றீங்க? செவந்தி, ஸ்வீட் எடுத்துக்க. திலகா, செல்வியக்கா, வாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன நீ ஸ்வீட் எல்லாம்? ஒண்ணு இல்ல,
இன்னைக்கு பூர்ணிமா எங்க வீட்டுக்கு வந்திருந்துச்சு. அவ ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்தா. வீட்ல நாங்க 2 பேர் தானே இருக்கோம். நாங்க என்னத்த ஸ்வீட் சாப்பிட போறோம்? அதான் எல்லாருக்கும் கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். என்ன பூர்ணி, அண்ணி வீட்டுக்கு போயிருந்தியா? வீட்டுக்கு வந்து என் கால்லையும் உன் அண்ணன் கால்லையும் விழுந்து மன்னிப்பு கேட்டா. ஆமாக்கா, நான் உங்க மேல கோவப்பட்டு அவங்களையும் தப்பு தப்பா பேசியிருக்கேன்ல. ராதா அண்ணியையும் கிருஷ்ணன் அண்ணையும் நான் நிறைய தப்பா பேசியிருக்கேன். அதனால அவங்க கிட்டயே நான் மன்னிப்பு கேட்கறது தானே நியாயம். அதனாலதான்க்கா மன்னிப்பு கேட்டேன். இதுல என்ன இருக்கு? ஏ செவந்தி, வெளியில போய் மழை கிழ வருதான்னு எட்டி பாரு. இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. சும்மா இருங்க பாட்டி. பூர்ணி, என்னென்னமோ பண்ற? நான் இதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அண்ணி, நீங்க கூட சாப்பிடவே இல்ல. நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? அதான் பாட்டி சொல்லிட்டாங்களே, நான் வீட்லயே சாப்பிட்டேன்னு. அப்புறம் நான் என்ன சாப்பிடுறது? அண்ணி, அப்போ வீட்ல சாப்பிட்டீங்க அப்படிதானே? கொஞ்சமா சாப்பிட்டேன். ஏய், நான் சொன்னேன்ல இவ தின்னுட்டு தான் எடுத்துட்டு வந்திருப்பான்னு. பாட்டி சும்மா இருங்களேன். சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு போறா. பூர்ணி, கொஞ்ச நேரம் கழிச்சு நீ போ. கிளம்புறதா? நான் சாயந்தரம் வரைக்கும் இங்கதான் இருக்க போறேன். உங்க கூட சேர்ந்து ஏதாவது வேலை இருந்தா செஞ்சுட்டு போலாம் தான் வந்தேன். ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, செய்றேன். முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க. அக்கா, என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்கக்கா. நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். பேசாம வீட்டுக்கு கிளம்பி போய் ரெஸ்ட் எடு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வேலை செய்யறதுக்கு தான் இங்க வந்தேன். சொல்லுங்கக்கா. ஆமா, இப்படித்தான் சொல்லுவ. அப்புறம் வேலை கொடுத்தா அத கொடுத்தாங்க இத கொடுத்தாங்கன்னு உன் புருஷன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவ. பாட்டி, நான் அப்படியெல்லாம் யார்கிட்டயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். நீங்க என்ன வேலை கொடுக்கணுமோ கொடுங்க. போன தடவை மாதிரி மிளகா இடிக்கணுமா? சொல்லுங்க, இடிக்கிறேன். சரி, நீ ஏன் ஆசைப்பட்டு கேக்குற? வா, இந்த வெங்காயத்தை எல்லாம் ஊறி வா. பாட்டி, அவ தானடி கேட்டா, அதனாலதான் சொன்னேன். பூர்ணி, அதெல்லாம் ஒன்னும் செய்ய வேண்டாம். நீ வேற வேலை இருந்தா பாரு. இல்ல இல்லக்கா, நானே உரிக்கிறேன். ஏ செவந்தி, அவதான் உரிக்கிறேன்னு சொல்றாள்ல,